Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா இவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்து, அவருடைய சிலுவை பாடும் மரணங்களை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 53 காரியங்களை நாம் தியானித்தோம். போன வீடியோவிலும் கூட அவர் மரித்த அந்த சிலுவை எவ்வளவு தூரம் மாற்றப்பட்டது, அந்த கொலைக்கருவியா இருந்தது எப்படி அன்பின் அடையாளமாய் மாற்றப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளும் கூட நாம் ஒரு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க யூதர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் வரவே இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க. சில யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி மரித்த இயேசு உயிரோட எழும்பவே இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இப்படிதான் இருக்கோம். சில பேர் சொல்றாங்க எங்களுடைய நல்லதுக்காகவும் சில பேர் மறிச்சாங்களே, காந்தி இறந்து போனாரே, சுபாஷ் சந்திர போஸ் எங்களுக்காக இறந்து போனாரே, இப்படி ஒரு சில தலைவர்களை சொல்லி இவங்கெல்லாம் எங்களுக்காக இறந்து போயிருக்காங்களே, அப்ப அவங்களுக்கும் இயேசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இந்த வசனம் தான் அதுக்கான அடையாளம். சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 28 வசனம். தூதன் இந்த ஸ்ரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். He is risen. ஆமாங்க, நம்முடைய ஆண்டவருக்கும் உயிர் கொடுத்த மற்ற நபர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அவங்க எல்லாம் ஜனங்களுக்காக உயிர் கொடுத்தன்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் உயிர் கொடுத்த யாரும் மீண்டும் உயிரோடு எழும்பவே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட 3ஆம் நாளிலே அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த நற்செய்தியை நாம் எங்குமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு நாமே அடிக்கடி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சிறு வயசுல இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல எங்களுடைய வீட்டு பக்கத்துல பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் நினைச்சு, அப்ப அந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல பின்னாடி பெரிய ஃபிளக்ஸ் இருக்கு. அந்த ஃபிளக்ஸ்ல ஒரு பெரிய கொட்டேஷன், ஒரு வேர்ட் எழுதிருந்தாங்க, ஜீசஸ் இஸ் அலைவ் அப்படின்னு எழுதினாங்க. இந்த ஜீசஸ் இஸ் அலைவ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு தெரியவே இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுல போய் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கூகுள்ல வந்துச்சு. இத கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டானது. இயேசு ஜீவிக்கிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆமா, உயிர் தெழுந்த இயேசு நமக்கு நம்பிக்கையை தராருங்க. இந்த வசனம் கூட அழகாய் சொல்லி இருக்கிறது. 2 வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புறேன். பயப்படாதிருங்கள், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். Don't be afraid, he is not here, he is risen from death. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார், ஆகவே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? என்னுடைய பைபிள் காலேஜ்ல கூட ஒரு தம்பி அவனுடைய வீட்டுல எழுதி வச்சிருப்பான், அவனுடைய ரூம்ல ஒரு அழகான ஒரு கொட்டேஷன்ஸ், ரொம்ப அவனுடைய திருநெல்வேலி பாஷை எழுதி வச்சிருப்பான். ஏன் பயப்படுறீங்க, மரியா மகன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற வார்த்தையை அவன் எழுதி வச்சிருந்தான். இதை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்து நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் மரணத்தையே ஜெயித்து விட்டார். ஆனால் இந்த உலகத்திலே மிக கொடூரமான விஷயம், யாருமே ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு காரியம் என்னன்னா மரணம் தான். ஆனா ஆண்டவராக இயேசு அந்த மரணத்தையே ஜெயித்து இன்று உயிரோடு ஜீவிப்பார். ஆனா நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு ஏமாத்திரம். என்ன நம்முடைய தேவன் டெட் பாடியவே உயிரோட கொண்டு வருவார். ஆனால் டெட் லைஃப அவரால் உயிர்ப்பிக்க முடியாதா? டெட் கரியர் அவரால் உயிர்ப்பிக்க முடியாதா? டெட் பினான்ஸ, டெட் ரிலேஷன்ஷிப்பை அவரால் உயிர்ப்பிக்க முடியாதா? இந்த காலை வேளையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கையில ஏதாவது மரித்து போயிடுச்சு, அவ்வளவுதான், மூடி வச்சாச்சு, இனி இதை திறக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவருடைய அந்த வல்லமை அதை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திரும்ப ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மால் இதை உயிர்த்தெழ வைக்கக்கூடும். நீ கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழும்ப பண்ண உம்மால் கூடுமானால் என்னுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற இந்த காரியத்தை உம்மால் உயிர்ப்பிக்க கூடியும் அப்படின்ற ஜெபத்தை இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே நீங்க செய்ய நான் அன்பாய் கேட்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், பயப்படாதிருங்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தையை இந்த காலை வேளை மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில மருத்துவர்களாய் காண்கிற எல்லாவற்றையும் உயிர் தெழ அவரால் முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்க. தேங்க்யூ. God bless you. Have a great day.